Hey guys, welcome to Arc Building Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு குட்டி அசஸ்மெண்ட் தான் பார்க்க போறோம். just 10 questions because நம்ம ரொம்ப நாளா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். I hope நீங்க எல்லா வீடியோஸும் பார்த்திருப்பீங்க. ஓரளவுக்கு நீங்க மெடிக்கல் பில்டிங் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. சோ நீங்க எந்த லெவல் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதனால ப்ளஸ் நானும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு குட்டி அசஸ்மெண்ட் just 10 questions. அண்ட் இந்த வீடியோல இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன क्वेश्चन தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் வித் ஆப்ஷன்ஸோட. பட் நெக்ஸ்ட் அடுத்த அசஸ்மெண்ட்ல வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அடிக்கடி நம்ம டெவலப் பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த பொசிஷன் நீங்களும் போகணும் இல்லையா? இவ்வளவு நாள் தான் நீங்களும் காலரா இருப்பீங்க. காலர் ஆகிட்டு QC ஆகிட்டு SME ஆகிட்டு TL அடுத்தடுத்த பொசிஷன் போகணும்ல. ஸோ அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே, கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நான் கொஸ்டின் கேட்குறேன், லைக் நீங்கள் உங்கள் ஆன்சர் என்னன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கடைசியில் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கடைசியில் 10 கொஸ்டின் போக எத்தனை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a private insurance carrier? இதுல இருக்க இன்சூரன்ஸ்ல எது வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ் கிடையாது? ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் A சிக்னா, ஆப்ஷன் B ஏட்னா, ஆப்ஷன் C யுனைடெட் ஹெல்த் கேர், ஆப்ஷன் D மெடிகேர். கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D மெடிகேர். பிகாஸ் மெடிகேர் தான் வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ். ஓகேவா? ஃபெடரல் இன்சூரன்ஸ். ஸோ மற்றது எல்லாமே வந்து பிரைவேட் இன்சூரன்ஸ் தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா UB04 கிளைம் ஃபார்ம் கண்டெய்ன்ஸ் டேஷ் லொக்கேட்டர்ஸ் ஆர் ஃபீல்ட்ஸ். அதாவது UB04 கிளைம் ஃபார்மில் மொத்தம் எத்தனை ஃபீல்ட் ஆர் லொக்கேட்டர்ஸ் இருக்கும்? ஆப்ஷன் A 33, ஆப்ஷன் B 83, ஆப்ஷன் C 81, option D 34. And the correct answer is option C 81. Third question, it is the alphanumeric code that gives additional meaning to the CPT code. ஓகே, இது வந்து ஒரு ஆல்ஃபா நியூமரிக் கோட். ஆல்ஃபா நியூமரிக் கோட்னா தெரியும்ல, 1 2 ABC அந்த மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். நம்பர்ஸும் லெட்டர்ஸும் மிக்ஸ்டாக இருக்கும். அந்த கோட் கிவ்ஸ், அதாவது இந்த CPT கோடுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய கோட் என்னது? அந்த ஆல்ஃபா நியூமரிக் கோட் என்னது? ஆப்ஷன் A DX கோட், ஆப்ஷன் B மாடிஃபையர், ஆப்ஷன் C பிளேஸ் ஆஃப் சர்வீஸ், ஆப்ஷன் D ரெவென்யூ கோட். And the correct answer is option B modifier. Question number 4. Dash is the amount of money that the insured person must pay before their insurance policy starts paying for the covered expenses. இப்போ நான் சொல்ல போகிறது, அதாவது டேஷ் தான் வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி அந்த இன்சூரன்ஸ் பர்சன் வந்து அவனோட இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன அமௌண்ட்டு? ஆப்ஷன் A கோபே, ஆப்ஷன் B கோப்ரா, ஆப்ஷன் C கோ இன்சூரன்ஸ், ஆப்ஷன் D டிடக்டபிள். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் D டிடக்டபிள். கொஸ்டின் நம்பர் 5. Dash is federal health insurance for people 65 or older and some people under 65 with certain disabilities or condition. Dash வந்து ஒரு federal health insurance. யாருக்கு பார்த்தீங்கன்னா people 65 வயசு இல்லை 65 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும், சில பேர் வந்து 65 வயசுக்கு கீழே இருக்கவங்க வித் ஏதாவது டிசபிலிட்டிஸ் இல்லை ஏதாவது ஒரு எண்ட் ஸ்டேஜ் ரினல் டிசீஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஆப்ஷன் A மெடிகேட், ஆப்ஷன் B மெடிகேர், ஆப்ஷன் C மெடிகேர் சப்ளிமெண்ட்,
Option D, workers' compensation. Correct answer வந்து Option B, Medicare. Sixth question பாத்தீங்கன்னா, it is the fixed amount of money per patient per unit of time paid in advance to the physician for the delivery of healthcare service. அதாவது இது வந்து ஒரு fixed amount of money. ஒரு பேஷண்ட் கணக்குல வந்து எத்தனை பேஷண்ட் இருக்காங்களோ அவங்கள கன்சிடர் பண்ணி ஒரு மொத்தமா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை வந்து டாக்டருக்கு கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே டாக்டருக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. அது என்னது? ஆப்ஷன் ஏ கோஇன்சூரன்ஸ், ஆப்ஷன் பி ஆஃப்செட், ஆப்ஷன் சி கேபிடேஷன், ஆப்ஷன் டி ரைட் ஆஃப். And the correct answer is option C, capitation. ஏன்னா கேபிடேஷன் வந்து என்னன்னா, இப்போ பேஷண்ட் வந்து சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஒரு 100 பேஷண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு டாக்டரை அலாட் பண்ணிடுவாங்க. அந்த 100 பேஷண்ட் நான் சொன்னேன்ல HMO மாதிரி, நம்ம HMO PCP பேசணும்ல, அது மாதிரி தான் இது கணக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த 100 பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஒரு டாக்டர்னு அலாட் பண்ணிடுவாங்க அந்த ஏரியாவில். இப்போ அந்த 100 பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு குத்து மதிப்பாக ஒரு கணக்கு போட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை அந்த டாக்டருக்கு பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? அந்த பேஷண்ட் சர்வீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பல்க் அமௌண்ட்டை, ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி டாக்டருக்கு பே பண்ணிடுவான். அதுதான் வந்து கேபிடேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். ஹெல்த் கேர் ப்ரொவைடர் signed an agreement with health insurance carrier to accept a discount rate is known as. ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவான். என்ன மாதிரி அக்ரிமெண்ட்னா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லுவான், நான் உனக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்ல தான் உனக்கு நான் பே பண்ணுவேன், இல்லை டாக்டர் வந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படி சொல்லி உங்களுக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. யாருக்கும் டாக்டருக்கும் இன்சூரன்ஸ்க்கும் உள்ள அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் போடுற டாக்டரை என்னன்னு சொல்லுவாங்க? ஆப்ஷன் ஏ இன் நெட்வொர்க் டாக்டர் ஆர் இன் நெட்வொர்க் ப்ரொவைடர், ஆப்ஷன் பி அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர் ஆர் அவுட் ஆஃப் நெட்வொர்க் ப்ரொவைடர், ஆப்ஷன் சி SCP, ஆப்ஷன் டி none of the above. And the correct answer is option A, in network provider. Next question வந்து PCP stands for. PCP na என்ன? Option A, preferred care physician, option B, primary care physician, option C, patient care physician, option D, payer care physician. Correct answer வந்து option B, primary care physician. 9th question பார்க்கலாம். If a claim was denied as need referral, called insurance and spoke with rep stated the same reason and verified about patient plan and found patient has PPO plan, what will be your next action? Option A, denial is valid, adjust the balance. Option B, coding review. Option C, reprocess the claim. Option D, denial is valid, get the PCP details and bill the patient. அதாவது என்னன்னா, இப்போ வந்து கிளைம் வந்து ரெஃபரலுக்கு டினை ஆயிடுச்சு, நம்ம ரெப்க்கு கால் பண்ணி கேட்குறோம். ரெப் என்ன சொல்றாங்கன்னா, அதே டினால் தான், கிளைம் டினைட் ஃபார் ரெஃபரல் சொல்றாங்க. அண்ட் ரெப் கிட்ட வந்து நம்ம வெரிஃபை பண்றோம், பேஷண்ட் பிளான் என்னன்னு கேட்குறோம். அப்போ பேஷண்ட் பிளான் வந்து PPO பிளான் இருக்குன்னு சொல்லி ரெப் சொல்றான். இப்போ நீங்க என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? Okay, and the correct answer is option C, reprocess the claim. Because பேஷண்ட்க்கு வந்து PPO பிளான் இருக்கு. PPO பிளான் படி அவுட் ஆஃப் நெட்வொர்க்கு அலௌடு தான், இன்சூரன்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ PPO பிளான்னு சொல்றதுனால நம்ம ரெப் கிட்ட அதை எடுத்து சொல்லி கிளைமை ரீப்ராசஸ் அனுப்பணும். ஓகேவா? ஸோ நவ் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின்.
if a claim was paid through check on April 1st, 2024 and till date it was not yet cashed but check sent to the correct address, what will be your next action? அதாவது இன்சூரன்ஸ் வந்து நமக்கு பே பண்ணியிருக்கான், ப்ரொவைடருக்கு ஒரு செக்கில் பே பண்ணியிருக்கான். செக் டேட் வந்து அதாவது செக் எப்போ இஷ்யூ பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா April 1st, 2024 தான் இஷ்யூ பண்ணியிருக்கான். இன்னைக்கு டேட் வரைக்கும் அது இன்னும் கேஷ் ஆகலை. ஓகேவா? ஸோ ஆனால் வந்து செக் பண்ணி பார்த்ததுல ரெப்கிட்ட செக் பண்ணதில் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு கரெக்ட் அட்ரஸில் தான் அனுப்பியிருக்கான். ஆனால் இன்னும் கேஷ்ட் ஆகலை. இப்போ நம்மளோட ஆக்ஷன் என்ன? ஆப்ஷன் ஏ, ஆஸ்க் ரெப் டு கேன்சல் தி செக் அண்ட் ரீஇஷ்யூ தி நியூ செக். ஆப்ஷன் பி, ரெக்வெஸ்ட் தி செக் ட்ரேசர். ஆப்ஷன் சி, update the W9 form. Option D, post the payment. Okay, correct answer என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ask rep to cancel the check and reissue a new check. Because இன்சூரன்ஸ் வந்து நமக்கு எப்போ செக் அனுப்பியிருக்காங்க? April 1st, 2024 அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு டேட் வரைக்கும் more than 30 days ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரெப்கிட்ட என்ன சொல்லணும்னா செக்கை வந்து ப்ளஸ் செக் இன்னும் கேஷ்ட் ஆகவும் இல்லை. அதனால நம்ம ரெப்கிட்ட சொல்லி அந்த செக்கை வந்து கேன்சல் பண்ண சொல்லிட்டு நியூ செக்கை இஷ்யூ பண்ண சொல்லணும். ஓகேவா? இப்போ செக் ட்ரேசர் வந்து நம்ம எப்போ ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கலாம்னா இன்கேஸ் வந்து 30 days ஆயிடுச்சு, அதாவது ஒரு 30 days இல்லை 25 days அந்த அந்த மாதிரி ஒரு 25 days அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம செக் ட்ரேசர் கேட்டிருக்கலாம். இது வந்து மோர் தென் 60 days மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம வந்து ரெப் கிட்ட ரீஇஷ்யூவை நியூ செக் கேட்கணும். இன்சூரன்ஸ் கிட்ட செக் பண்ணும்போது செக் இன்னும் கேஷ் ஆகல ப்ளஸ் வந்து இன்கரெக்ட் அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்கான்னு சொன்னான்னு வச்சுக்கோ, உடனே நம்ம ரெப் கிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லணும். அந்த செக்கை கேன்சல் பண்ண சொல்லிட்டு நம்ம வந்து W9 ஃபார்மை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணோம். கரெக்ட் அட்ரஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அவனை பேமெண்ட் பண்ண சொல்லணும். ஓகேவா? ஸோ இது கிளியர். ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் வந்து வீடியோஸ் போடலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.